தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என நாடாளுமன்றத்தில் பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அரை மணி நேரத்தில் பேசியதை திரும்பப் பெற வைத்த தமிழ்நாட்டு எம்பிக்களின் போர்க்குரலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முடிவுற்ற திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். முன்னதாக திருக்கழுக்குன்றத்தில் இருந்து நீண்ட தூரம் நடந்து சென்ற முதலமைச்சருக்கு வழியெங்கும் பெண்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த உற்சாக வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் உரையாடினார். அப்போது பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். பின்னர் 280 கோடி ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். 497 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 5 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 508 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 50,606 பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட நெடுங்காலமாக வீடு கட்டி குடியிருக்கும் 214 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. 63 ஆண்டுகால சிக்கலுக்கு தீர்வு கண்டு நகர்ப்புற பகுதிகளில் பட்டா வழங்கும் திட்டத்தினை பயனாளிக்கு வீட்டுமனை பட்டா விலை வழங்கி தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கலைஞர் அவர்களே பெருமை கொள்ளும் வகையில் சாமானிய மக்களுக்கு கலைஞர் இல்லம், கனவு இல்லம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கொண்டிருக்காமல் தமிழ்நாட்டு உரிமைக்கு பயப்படாமல் போராடுவோம் என திமுக கூட்டணி எம்பிக்கள் நிரூபித்து உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசியிருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார் யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன். 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்க செய்யூரில் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.